மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. பெருந்தலைவர் காமராசரையே கொச்சைப்படுத்திய திமுகவின் கூட்டணியில் காங்கிரஸ் இருக்க வேண்டுமா? அண்ணாமலை கேள்வி. காமராசர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் உடன்பிறப்புகளை முதலமைச்சர் கட்டுப்படுத்த வேண்டும். தமிழிசை வலியுறுத்தல். கும்மிடிப்பூண்டி பள்ளி சிறுமி வன்கொடுமை அதிர்ச்சி அளிக்கிறது. இபிஎஸ் வேதனை. தமிழகத்தில் மூன்றாவது அணி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. திருமாவளவன் கருத்து. கிட்னி ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்டது என்பது வருத்தத்திற்குரியது. செல்வ பெருந்தகை பேச்சு. சட்டவிரோத கிட்னி கொள்ளை குறித்து விசாரணை நடத்த வேண்டும். அன்புமணி வலியுறுத்தல். ஈசிஆர் மீரான் நகர் நஜிமுல் ஆரிஃபின் தர்காவின் 35வது வருட கந்தூரி விழா. இறை பக்தியுடன் பங்கேற்ற இஸ்லாமிய பெருமக்கள். ஈராக்கின் அல்குட் நகர் வணிக வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. 50 பேர் உயிரிழப்பு. தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ஓராண்டு சிறை விதித்த நீதிமன்றம். பாகிஸ்தானில் கனமழை. வெள்ளப்பெருக்கில் பலியானோர் எண்ணிக்கை 124 உயர்வு. காசாவில் உள்ள தேவாலயம் மீது இஸ்ரேல் தாக்குதல். 2 பலி. நான் கேப்டனாக இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸ் எனது பேச்சை கேட்கவில்லை. ஜோ ரூட் கருத்து. ராபிட் செஸ் போட்டி. உலகின் நம்பர் 1 வீரரான கால்சனை வீழ்த்தி பிரக்ஞானந்தா வெற்றி. நீலகிரி கோவையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.